வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் கம்மல் கலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அண்ட் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், அப்புறம் பட்ஜெட் வீடியோ, தென் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எப்படியெல்லாம் சேமிக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம காசை மிச்சம் பண்ணி கோல்டு வாங்கலாம், இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நிறைய நான் இதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பாஸ்ட் 10 இயர்ஸாக சேவிங்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் தான் நானும் இருந்திருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக இந்த 2024 தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதே. ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே என்னால் 3 கிராமுக்கு மேலே வாங்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக என்னால் 1 இயர்க்குள்ளே ஒரு 1லேருந்து 1.5 சவரன் கண்டிப்பாக சேமிக்க முடியும். இது எல்லாமே நம்மளோட கையில் தான் இருக்குது. என்ன மாதிரியே அவேர்னஸ் இல்லாமல் எத்தனையோ பேர் இருந்திருப்பீங்க. இனிமேல் அப்படி இருக்காதீங்க. நிறைய சேவ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் மட்டும்தான் நமக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கம்மல் கலெக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்மல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்மல் வந்து இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது. அதாவது ஜூன் ஜூலை மந்தோட சேவிங்ஸில் நான் வாங்கினது. ஆக்சுவலி ஜூன் ஜூலை மந்த்துக்கு நான் ஒரு பட்ஜெட் போட்டிருந்தேன். அந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணி தான் நான் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக செலவு பண்ணேன். அந்த செலவுலேயும் நான் எவ்வளோ அமௌண்ட் மிச்சம் பிடிச்சேன் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட்டில் வாங்கினது தான் இந்த நகை. இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு ஹார்ட்டு, அந்த ஹார்ட்டில் பக்கத்தில் கீழேருந்து ஒரு கொடி மாதிரி போயிட்டு அதில் ஒரு 4 to 5 லீவ்ஸ் இருக்கும். அந்த லீவ்ஸ்க்கு மேலே ஒரு ஃப்ளவர் பூத்திருக்க மாதிரி இருக்கும். கீழே வந்து ஒரு ட்ராப் இருக்க மாதிரி இருக்கும். இது இவ்வளோதான் இந்த கம்மல். இந்த கம்மல் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிராம் தான். மாதம் ஒரு நகை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கில் நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். 2 மந்த்ஸ் சேவிங்ஸில் நான் இந்த நகையை வாங்கினேன். அதோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ரொம்ப குட்டி கம்மல். இதுவுமே என்னோட சேவிங்ஸில் வாங்கினது தான். ஒன்றும் அரை கிராம், ரெண்டும் ஆக்சுவலி சேர்த்து 1 கிராம். 2 கம்மலும் சேர்த்து 1 கிராம். பாருங்க, ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி கட்டாக வந்து சூப்பராக இருக்கும். இதுவும் சிம்பிளாக போட்டுக்கலாம் நம்ம. இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட்டு காமிச்ச கம்மலுக்கு முன்னாடி மந்த் சேவிங்கில் நான் வாங்கினது 1 கிராம். இது மார்ச் அண்ட் ஏப்ரல் மந்த் சேவிங்கில் நான் இதை வாங்கினேன். இந்த கம்மல் 1 கிராம் தான். ஸோ நம்ம எப்படி கூட சேவ் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணலை. நான் இன்னொரு நாள் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இதை ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நான் என்ன மாதிரியான சேர்த்து வச்சேன், என்னோடய பட்ஜெட் இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஒரு தனி வீடியோவாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கம்மல் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இப்போ வாங்கலை. இது ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடியே வாங்கியாச்சு. இது பாருங்கள், இந்த கம்மல் அழகாக இருக்கும். போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து 4 கிராம். இந்த கம்மல் வந்து 4 கிராம். டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடில் லீஃப் இருக்கும். அழகாக ஒரு கோபுரம் மாதிரி. மேலே ஒரு டாட்டு. கீழே அந்த செயின் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து ஒரு டபுள் செயின், 2 சைட்லேயும் ஒரு சிங்கிள் செயின் வர மாதிரி. கீழேயுமே அந்த லீஃப் வந்து அந்த செயின்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நடுவில் ஒரு டாட், ஒரு ஸ்டோன் இருக்குது, பிங்க் ஸ்டோன் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கம்மல் போடுறதுக்குமே நல்லாயிருக்கும். நல்லா காது நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இந்த கம்மல் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கம்மலில் நிறைய ஷேப்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸ்கொயர் வந்திருக்கு, மேலே ட்ரையாங்கிள் வந்திருக்கு, அதுக்கப்புறம் லீவ்ஸ் பேட்டர்ன் வந்திருக்கு. நிறைய ஷேப்ஸ் நிறைய இதில் வந்திருக்கு. ஸோ இந்த கம்மல் ரொம்ப அழகாக இருக்கும் போட்டால். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னோட ஜிமிக்கி. இது ஆக்சுவலி மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி மேலே உள்ள கம்மல் வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினது. அது மேலே உள்ள கம்மல் மட்டும் தனியாக வாங்கினது. அது கொஞ்சம் பழசாக இருக்கும், ஓல்டுது. கீழே உள்ளது மட்டும், அந்த ஜிமிக்கி மட்டும் இப்போ புதுசாக வாங்கினது. அந்த ஜிமிக்கி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6 கிராம். அது 6 கிராம் ஜிமிக்கி. மேலே உள்ள கம்மல் வந்து 2 கிராம். அது தனியாக வாங்கினது, இது தனியாக வாங்கினது. நான் 2யும் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். தனியாக ஜிமிக்கி மட்டும் போய் வாங்கி 2யும் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். கீழே உள்ள அந்த ஜிமிக்கி ரொம்ப அழகாக இருந்தது. ஜிமிக்கி மட்டும் 6 கிராம். மேலே உள்ள அந்த கம்மல் வந்து 2 கிராம். மொத்தமாக சேர்த்து 1 சவரன் இது. அந்த ஜிமிக்கி டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லீஃப் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி குழியாக இருக்கும். மேலே ஒரு மாதிரி இந்த க்ரௌன்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கும். சுற்றி அரும்பரும்பாக இருக்கும். நடுவில் அந்த ஒரு டாட் மாதிரி இருக்கும். இந்த ஜிமிக்கி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை நான் வாங்கிட்டேன். இது கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிமிக்கி நான் வாங்கினேன்.
இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 இயர்ஸ் பிஃபோர் தான் நான் வாங்குனேன். பட் கம்மல் வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வாங்குனது. இது என்னோட அம்மா வந்து எனக்கு வாங்கி குடுத்தது. ஜிமிக்கி மட்டும் நான் தனியா வாங்கிக்கிட்டேன். எவ்ளோ மாடர்னா கம்மல்ஸ் போட்டாலும், நம்ம ஜிமிக்கி போட்டா தான் அது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ, எனக்கு ஜிமிக்கி ரொம்ப பிடிச்சிருந்து நான் வாங்கினேன். இப்போ இந்த கம்மல் பார்த்தீங்க அப்டின்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனா இருந்தது. ஸோ, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வாங்கினேன். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஹார்ட் இருக்கும். ஹார்ட் மேல 2 லீஃபு. அதுக்கு மேல இந்த ஃப்ளவர்ஸ்ல இந்த மகரந்த தாள் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு டிசைன் அது. உள்ளருந்து அந்த ஃப்ளவர்க்குள்ளருந்து அந்த மகரந்த தாள் வெளில வர்ற மாதிரி, அதுக்கு மேல அந்த ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, ஃப்ளவர்க்குள்ள இருந்து அந்த இது வெளில வர மாதிரி, இந்த ஹார்ட்குள்ள இருந்து அந்த செயின் 3 செயின்ஸ் வந்து வெளில வந்து, அந்த செயின்ல 3 பால்ஸ் இருக்கிற மாதிரியான டிசைன் அது. ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த டிசைனு. பாருங்க எவ்ளோ குட்டி செயின் அதுல. பாருங்க அந்த ஹார்ட் தெரியுதான்னு தெரியல. ஃபுல்லா அந்த ஹார்ட்குள்ள இருந்து தான் அந்த செயின் வர மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த 3 செயின்ஸுமே வந்து ஆ ரொம்ப சூப்பரா இருந்தது. 1 மட்டும் லாங்கா, மத்த 2ம் பேரலலா சூப்பரா இருந்தது. ஸோ, அதனால இந்த கம்மல் நான் வாங்குனேன். இந்த கம்மல் பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து 4½ கிராம். 5 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது. 4½ கிராம் இது. ஆ ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப பிடிச்சு தான் நான் வாங்குனேன். என்னோட கம்மல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்டி இருக்குன்னு சொல்லுங்க. எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. எந்த கம்மல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்டின்னா, நீங்க லைக் பண்ணுங்க. இதில நான் மொத்தம் 5 கம்மல் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில 2 வந்து நான் இப்போ ரீசென்ட்டா இந்த ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள நான் எடுத்தது. ஆக்சுவலி 3 கிராம் கிட்ட 3 கிராமுக்கு மேல தான் வரும் 2 கம்மலும் சேர்த்தா. ஸோ இவ்ளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு இவ்ளோ நாளா தெரியாம போயிடுச்சு. தெரியல மீன்ஸ் அவேர்னஸ் இல்லாம இருந்துட்டேன். சேவிங்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸே இல்லாம நான் இவ்ளோ நாள் இருந்திருக்கேன். இப்ப தான் ரீசென்ட்டா நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் என்ன மாதிரி இல்லாம நெறைய அமௌண்ட்ட சேவ் பண்ணுங்க. அமௌண்ட்டா இருந்தாலும் சரி, அது கோல்டா இருந்தாலும் சரி, சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னதான் நமக்கு ஹஸ்பண்ட் நகை வாங்கி குடுத்தாலும், அம்மா வீட்ல நகை வாங்கி குடுத்தாலும், இது நான் வாங்குன நகை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அந்த ஹாப்பினஸ்க்காக வேண்டியாவது நீங்க சேவ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப பெரிய பெரிய நகையெல்லாம் வாங்க முடியாட்டி கூட, இந்த மாரி குட்டி குட்டி நகையா 1 கிராம், 2 கிராம்ல கூட நம்மளால சேர்த்து வைக்க முடியும். மந்த்லி இன்கம்ல சின்னதா ஒரு பட்ஜெட் போடுங்க. அந்த பட்ஜெட்குள்ள ஃபேமிலிய ரன் பண்ண பாருங்க. அதுல வர்ற மிச்ச அமௌண்ட்ட வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சேர்த்து வைங்க. இந்த மாதிரி கோல்ட் சேவிங்கா இருக்கலாம், இல்ல மணி சேவிங்கா இருக்கலாம், இல்ல மாசம் மாசம் பேங்க்ல டெபாசிட் பண்றதா இருக்கலாம், பசங்க பேர்ல ஆர்டி போடுறதா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில எப்படியாவது சேர்த்து வைங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.